வெல்கம் டு தி கிரிக்கெட் பேட்டில் மக்களே. இன்னைக்கு என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆருக்கும் எல்எஸ்சிக்கும் மேட்சுங்க. கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்க நம்ம ஃபின் ஆலன் எப்பயும் போல சொதப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரகுவான் சிங் ப்ளஸ் ரவேனே காம்பினேஷன் எப்பயுமே கேகேஆருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண அதுக்கப்புறம் இவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிங்கு சிங்கே ஆடலைங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பவுலும் நம்ம க்ரீன் ஸோ ஃபினிஷிங் ரோல் செமையாக பண்ணாங்க. ரெண்டு பேரும் நல்லா ஆடினாங்க, ஃபினிஷ் பண்ணாங்க. டோட்டலாக 181 அடிக்க முடிஞ்சுங்க. 182 எடுத்தா வின்னுங்க. எல்எஸ்ஜி ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா மார்க்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தார். ஃபைனலி பார்த்தீங்கன்னா மார்க்கரும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கான நம்ம வைபவ் ஸ்பெல்லு தாங்க சரியான ஒரு ஸ்பெல்லு. அதுக்கப்புறம் நம்ம பதுனி சரியான ஒரு நாள் காணாருங்க. சரியான ஒரு ஹிட்டிங், பயங்கரமான ஒரு ஹிட்டிங். கிரவுண்டை சுற்றி காட்டினாரு தலைவன். ஸோ அதுக்கப்புறம் வந்த முக்கல் சௌத்ரி. ஸோ இந்த ரெண்டு யங்ஸ்டரும் பயங்கரமான ஒரு பேட்டிங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே எல்எஸ்ஜி வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே 50 அடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் மட்டும்தாங்க சரியான ஒரு ஹிட்டிங். ஸோ ஆயுஷ் பதோனி ப்ளஸ் முக்கல் சௌத்ரி இவங்க ரெண்டு பேருனால தான் எல்ஐசி வின் பண்ணுச்சு. வாழ்த்துக்கள் எல்ஐசி. இந்த மாதிரி வீடியோ பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, ஆதரவு கொடுங்க மக்களே.